ஹலோ ஆச்சி, இந்த பையன் தான் நான் சொன்னது. இந்த பையனா? இது எங்க போய் முடிய போகுதோ, அந்த பொம்பளை ராசி எப்படி? இங்க பாருங்க, முதல்ல உங்க வீட்டுல உங்க புருஷன் எங்க போறாரு, உங்க பிள்ளைங்க எங்க போறாங்கன்னு போய் பாருங்க. அதை விட்டு அடுத்தவங்க குடும்பத்துல மூக்கு நழைக்காதீங்க. தம்பி, நீ ஓவரா பேசாத. ஒன்றதெல்லாம் தெரியும். போ. நறுக்குன்னு சொன்னீங்க, எம்பட புருஷனை பத்தி அவன் பேசுறான். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தேன். கலிகாலம் நம்ம காலத்திலேயே இப்படியே இருந்தது. இங்க வா. சொல்லுங்கக்கா. அவளை கூப்பிடு. கூப்பிடுறேன்க்கா. ஏன் இங்க வந்த? ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு இங்க வந்த? சொல்லுமா உனக்கு. நானாவது அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் தான் இங்க வந்திருக்கேன். ஏய், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி தேவையில்லாம பேசுற? என்னெல்லாம் நடக்கூடாதோ அதெல்லாம் நடக்குது. உனக்கு கல்யாணம் பண்ணி தொலைக்கணும்னு ஆசை தான், போய் பண்ணி தொலைக்க வேண்டியதானே. ஏன் எல்லாரும் மானத்தையும் வாங்குற? சும்மா தேவையில்லாம மாத்தி விடாதுமா. உங்க 2 பேருக்காக உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? என் குடும்ப விஷயத்துல தலையிட நீங்க யாரு? என்ன சொன்ன? எங்க வந்துச்சு உனக்கு இவ்வளவு வாய்? யாரோ ஒருத்தருக்காக என்ன அடிப்பியா நீ? அந்த ஆள் யார் உனக்கு? அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? என்னடி தெரியும்? விடுங்க நீங்க. இப்ப அவ ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கா. இப்ப அவ எதையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. இப்ப நம்ம எது சொன்னாலும் தப்பாதான் முடியும். சீ, என் மூஞ்சிலே முழிக்காத. ஓ, கலையை பார்த்துட்டு போலாமா? மனசே சரியில்லை. முதல்ல போன் போடுங்க. இருக்காங்க. எங்கடி இருக்க? என்ன சொல்லு? இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அதான். ஏன் அவள வீட்ல இருந்து அனுப்புன மாதிரி என்னையும் அனுப்ப பாக்குறியா? எல்லாம் எழுதி சொன்னா. என்னடி பேசுற நீ? போய் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ இல்ல உன் கூடயே சுத்துறாருல ஒருத்தர், அவரை பிடிச்சிருந்தா போய் கல்யாணம் முடின்னு சொன்னேன். புரியுதா? சீ, வேடி போன. என்னாச்சு? ஏம்மா, நில்லு. நாங்க போனா போதும் பொறுத்து போனா அந்த கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியது. பிள்ளைகளை பெத்தவங்க நாங்க, எங்களால நிம்மதியா இருக்க முடியல. இந்த பிரச்சனை தீரம்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிரு. அக்கா தங்கச்சிக்கு 3 பேர் என்ன ஆட்டம் போடுறீங்க? அக்கா மகத்துல எங்களால இருக்க முடியல. இப்ப என்னங்க? நான் போயிடணும். ஆமா, அவ்வளவுதானே? போகணும். அப்பதான் எங்களுக்கு நிம்மதி. சரி, நான் போயிடுறேன். போ போ போயிரு. இந்த உலகத்துல வாழ எனக்கு பிடிக்கலப்பா. ஏங்க, ஏங்க, ஏங்க. என்ன பண்றீங்க? நீங்க பண்றது ரொம்ப கெட்டிக்காரத்தனம். அப்போ இவ்வளவு பிரச்சனைக்கும் தீர்வு உங்களோட சாவு. எந்த சூழ்நிலையிலயும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஆலமரமா நின்னு எதிர்க்கிறவன் தான் ஆம்பளை. அதையே மனசுக்குள்ள பூட்டி வச்சு போராடுறவதான் பொம்பளை. அதனால்தான் பொண்ணு மனசுல என்ன ஓடுன்னு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. உங்களால ஏற்பட்ட காயத்தை தாங்க முடிஞ்ச எனக்கு, நான் யாருக்காக வாழ்ந்தேனோ அவங்க எனக்கு கொடுத்திருக்கிற காயத்தோட வேதனையை தாங்க முடியல. மனசுலாம் பலிக்குது. பாவத்தை போகிற கங்கையில கூட சாக்கடை கலக்கதான் செய்யுது. அதுக்காக கங்கையில போய் யாரும் குளிக்காமலா இருக்காங்க? தெளிஞ்ச தண்ணி அள்ளி குடிக்கிறதும் இந்த மனுஷங்க தான். அதே தண்ணிக்குள்ள கல்ல போட்டு கலங்கடிக்கிறதும் அதே மனுஷங்க தான். இன்னைக்கு உங்க தங்கச்சி உங்களை இப்படி பேசிட்டாங்களேன்னு சுயநலமா முடிவெடுத்தீங்கன்னா, நாளைக்கு அதுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட இருந்து செய்யறதுக்கு சொந்த பந்தம் இல்லாம போயிடும். 1000 பேர் பாசத்தை காட்டினாலும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் தாய்ப்பாசம் மட்டும்தான் பெருசா தெரியும்.
சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை நல்ல விதமாவும் கெட்ட விதமாவும் காட்டுது. இன்னைக்கு உங்களை உங்க தங்கச்சிங்க வெறுக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னைக்கு உங்க தங்கச்சிங்க உங்களை கெட்ட விதமா பாக்குறாங்க. நாளைக்கு இதே தங்கச்சி நடந்த உண்மையா நினைச்சு உங்களை தேடி வருவாங்க. அன்னைக்கு நீங்க உயிரோட இல்லைன்னா அதுங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாம காலம் பூரா குற்ற உணர்ச்சி அதுங்களை கொண்டுகிட்டே இருக்கும். இத்தனை நாளா தாயும் தகப்பனுமா இருந்த நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அன்னைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இனி உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. நீங்களே முடிவெடுத்துக்குங்க. என் வாழ்க்கை இங்கு என்னாச்சு, சிறப்புஞ்சி வானாச்சு, வான் பார்த்த மண்ணாச்சு, வடம் மருந்த தேராச்சு. இந்த நிலை மாறுமா, தேர்நிலை சேருமா, விழிகளில் மழை தீருமா, இதயத்தில் தீயாருமா, என் விதி மாறுமா, பாடல் ஸ்ருதி சேருமா, வாழ்வே வினாதானம்மா, நீயே விடை தேடம்மா. கலை, என்ன பண்ற? இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? நம்ம அப்பாவோட திவசம். கண்ணன்ட்ட சொல்லிட்டேன். சரிக்கா. எழிலும் ஹாஸ்டல்ல இருந்து வந்துடுவா. சரிக்கா, எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். நீயும் வந்துடு. வந்துருவேன்க்கா. ஒரு வேலையை கொடுத்தா முடிக்க இவ்வளவு நேரம். குயில பூடிச்சு கூண்டுல அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், சேலையத்த வச்சு காயப்போட சொல்லி அடம்புடிக்கிற மனைவி, அது எப்படி காயும் ஐயா? தலைவரே, வணக்கம். என்ன தலைவர் இதெல்லாம்? வணக்கம். மதனி துணியை நீங்க போய் துவைச்சிட்டீங்க, என்னப்பம்? கணவன் பாதி மனைவி பாதி. ஊருக்குள்ள கெத்தா இருந்துட்டு வீட்டுல பாதி பேர் இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி. இது யாரு? இது நம்ம புரோக்கர் தலைவரே. எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான். ஹலோ, ஹோம் என்ன? மினிஸ்டர் ஐயோ. வந்துட்டாங்க. மகராசின்னு சொல்லுங்க. மதனி பாவம்ண்ணே. ஆமா ஆமா ஆமா. பாவம் பாவம் பாவம். ஐயோ. போட்டோ கொடுங்க. யாருக்குங்க? எல்லாம் நம்ம முரட்டு சிங்களுக்கு தான். எத்தனை நாள் தான் முரட்டு சிங்களாவே சுத்திட்டு இருப்பா அப்படி. என்ன ஆளையே காணோம்? சகோ இப்ப கரெக்டா வரும் அப்படி பாரு. இது ஓகேங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்கா. பேசி முடிச்சிடலாமா? என்ன ப்ரோ, ஓகேவா? ம் பொண்ணெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஓகே. ஆனா நம்ம சங்க கொள்கைக்கு தான் சரிப்பட்டு வரலையே. என்னப்பா உங்க கொள்கை? என்ன சகோ, உங்களுக்கு தெரியாதா? தெரியலையா? நொடி நிமிஷம் நேரம் காலம் மாசம் வருஷம், ஏன் இந்த யுகமே மாறினாலும் இந்த சிங்கிள் எப்பயுமே முரட்ட சிங்கிள் தான். வாழும் வாழ்க்கையை நல்லா வாழ போறேன்டா, ஏன் ஆயுள் முழுவதும் நானே ஆள போறேன்டா. இறக போலதான் நானும் காத்தில் நடக்கிறேன், ஒரு நதியை போலதான் சமமா வாழ நினைக்கிறேன். நதியை போலதான் சமமா வாழ நினைக்கிறேன். நீயும் அணை கட்டுனா நானும் அடிச்சு நொறுக்குவேன், நானும் அடிச்சு நொறுக்குவேன், நானும் அடிச்சு நொறுக்குவேன், நானும்